இன்று வடசென்னை பகுதியிலே வடசென்னை புத்தக திருவிழா நிகழ்ச்சி வெகு சிறப்பாக 4 ஆண்டுகளாக தொடர்ந்து பாண்டி செல்வம் அவர்கள் நடத்தி வருகிறார்கள். தமிழையும் தமிழ் பண்பையும் உணர்த்துகின்ற வகையிலும் அறிவாற்றலை வளர்த்து கொள்ள விதத்திலும் இந்த புத்தக திருவிழா நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கு கல்வித்துறையிலே பல்வேறு குளறுபடியான சூழலெல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் மாணவ செல்வங்களெல்லாம் படித்து பயனுள்ளதாக தெரிந்து கொண்டு அறிவு கூர்மையான பிள்ளைகளாக அறிவுள்ள பிள்ளைகளாக வளர்ப்பதற்கு இந்த புத்தக திருவிழா நிகழ்ச்சி மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் தமிழ்நாடு வணிகர்களின் பேரமைப்பின் சார்பாக வாழ்த்துகிறோம். குறிப்பாக சமீபத்திலே காஃபி டே என்ற அதிபர் ஆற்றிலே தன்னை உயிரை மாய்த்திருக்கிறார்கள். இது இந்தியா முழுவதும் உள்ள வணிகர் மத்தியிலே பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக வருமான வரித்துறையினுடைய நெருக்கடியின் காரணமாகவே உயிர் தீர்ந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏறக்குறைய 10,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அந்த நிறுவனங்களிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அரசு உயர்ந்த பொறுப்பில் இருப்ப அதிகாரிகள் எல்லாம் இதை சிந்தித்து அவர்கள் நெருக்கடி கொடுத்தாலும் கூட நெருக்கடியை தாங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் சூழலை அமைத்து கொள்ள வேண்டும். அவர்கள் மாய்த்து கொண்டு தன் தொழில் நிறுவனங்களை மூடினால் எத்தனை கோடிகள் இழப்பு என்பதை அரசு புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதுபோன்ற நெருக்கடியான சூழல், குறிப்பாக ஜிஎஸ்டி வரி விதிப்பில் கூட கடுகு, மிளகு, சீரகம், பருப்புக்கெல்லாம் வரி இல்லை என்று மத்திய அரசு அறிவித்திருந்தாலும் கூட அதை வியாபாரிகள் அறிந்தோ தெரியாதோ பேக்கிங் கவர், அதாவது FSS ஆக்டில் முறையில் கவர் பேக்கிங் செய்துதான் விற்பனை செய்ய வேண்டும், விற்பனையாளருடைய முகவரி இருக்கப்பட வேண்டும் என்று சட்டம் சொல்லுகிறது. ஆனால் அதே பேக்கிங் கவரிலே நாங்கள் விற்கின்ற பொழுது ஜிஎஸ்டி வரி கட்டப்படவில்லை என்பதை கருத்தில் கொண்டு அதற்கு 5% வரி, 100% அபராதம் என்று தமிழகம் முழுவதும் வியாபாரிகளை வணிக வரித்துறை அதிகாரிகள் அன்று ஒரு நாள் கடைகளை பூட்டி வைத்து கொண்டு இன்று ஒரு நாள் திருச்சியிலே ஒரு 6 நிறுவனங்கள் பூட்டப்பட்டு இதே நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நாளை அவர் வங்கிக்கு கட்ட வேண்டிய காசோலைகள் பல லட்சம் ரிட்டர்ன் ஆகி போகக்கூடிய நிலை இருக்கிறது. ஆகவே அரசு துறை அதிகாரிகளும் அரசும் வணிகர்களை வாட்டி வதைத்து அங்கு ஆற்றிலே விழுந்து செத்தது போல இங்கு கடலிலே வீழ்ந்து விடக்கூடாது என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு டெல்லியிலே மாண்புமிகு பிரதமர் அவர்களையும் நிதியமைச்சர் அவர்களையும் தமிழகத்தினுடைய நிதியமைச்சர் அவர்களையும் தமிழகத்தினுடைய அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களையும் சந்தித்து முதல்வர் சந்தித்து புகார் மனு தர இருக்கிறோம். இதே நிலை வணிக வரித்துறை அத்துமீறல் வியாபாரிகள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் விழிப்புணர்ச்சி இல்லாமல் செயல்படுவார்களானால் அதை எதிர்த்து தமிழகம் தழுவிய அளவில் வருகின்ற 13ஆம் தேதி சென்னையிலே தமிழகம் முழுவதும் இருந்து நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்திலே முதல் கட்ட போராட்டத்தை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு அறிவிக்கும் என்பதை எச்சரிக்கையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வடசென்னையை நோக்கி இந்த பகுதியில் அறிவுத்திறனை ஊக்கப்படுத்திட வேண்டும். இது போன்ற புஸ்தக கண்காட்சிகளை நடத்துகின்றவர்களை போறீங்க. அவர்களுக்கு வணிகர்களுக்கு வேண்டியதை பேசினார். இந்த
அப்பொழுது சொன்னார்கள், யாதி பகவன் உலகை தந்தார் என்ற செய்தியோடு பகிர்ந்து கொண்டு ஐயா அவர்களை ஒரு காலத்தை உங்களுக்கு சிறப்பு வான்மொழி தந்த வழிவகுப்புகளை வளர்க்கும் அறிய மாற்றி திருவள்ளுவர் செய்திகளை ஆங்காங்கே எழுதி அவர் வாழ்ந்த காலத்தில் அவரும் வாழ்ந்தோர் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். வாழ்த்து வேண்டும், ஆனால் அதிக புத்தகங்களை வாங்க வேண்டும். நிர்பந்தமோடு சொல்லாமல் அதில் குறித்த